Unit 9 Rectification of Errors. Sum number 7. The following errors were located at the time of preparing trial balance. Rectify them. So in the method at the time of preparing trial balance. Okay. So first one, a personal expense of the proprietor rupees 200 was debited to traveling expenses account. Personal expense அப்படின்னா என்ன? drawings. இப்போ drawings 200 rupees அவர் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரு. அதை அவங்க ட்ராவலிங் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி என்ன? drawings account debtor to cash account. பட் பண்ணின மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். டிராயிங்ஸ்னு எழுதுறதுக்கு பதிலாக ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிட்டாங்க. ஸோ ரெக்டிஃபையிங் என்ட்ரி டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் அக்கௌண்ட் டெட்டார் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் ராங் டெபிட் இல்லையா? ஸோ இதை நம்ம கிரெடிட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். டு traveling expenses account to traveling expenses account. Okay, next one, goods of rupees 400 purchased from Ramesh on credit was wrongly credited to Ganesh account. Goods purchase பண்றதுக்கு என்ன journal entry? Purchase account debtor to Ramesh account. பட் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கணேஷ் அக்கௌண்ட். கரெக்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கணேஷ் அக்கௌண்ட். ராங் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரமேஷ் அக்கௌண்ட். ஸோ டெபிட்ல எந்த கரெக்ஷன்ஸுமே இல்லை, கிரெடிட்ல தான் நம்ம தப்பா எழுதியிருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ராங் கிரெடிட்டை நம்ம டெபிட்டுக்கு எடுத்துட்டு போகிறோம். ரெக்டிஃபையிங் என்ட்ரி ரமேஷ் account debtor to Ganesh account. Third one, an amount of rupees 500 paid as salaries to Madi was debited to his personal account. salary paid க்கு journal entryனா salary account debtor to cash account. அது யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது இல்லை, சாலரிஸ்ன்றது நாமினல் அக்கௌண்ட். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். பட் இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா மதி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு என்டர் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்ட் என்ட்ரி salary account debtor to cash account. ராங் என்ட்ரி மதி அக்கௌண்ட் debtor to cash account. ஸோ இதில் salary account debtor கரெக்டான டெபிட். ஸோ ரெக்டிஃபையிங் என்ட்ரி salary account debtor. ஸோ இந்த மதி அக்கௌண்ட் டெட்டார்ன்றது ராங் இல்லையா? ஸோ இது டெபிட்ல இருக்கிறத நம்ம கிரெடிட்டுக்கு எடுத்துட்டு போக போகிறோம். டு மதி அக்கௌண்ட், டு மதி அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், an amount of rupees 2700 paid for the extension of the building was debited to repairs account. 2700 rupees நம்ம எதுக்காக பே பண்ணியிருக்கிறோம்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பில்டிங். ஸோ இதை பில்டிங் அக்கௌண்ட்ல தான் நம்ம டெபிட் பண்ணணும். இதுக்கான கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். பட் அவங்க அதை எதில் என்டர் பண்ணிட்டாங்க? ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு என்டர் பண்ணியிருக்காங்க. Correct entry building account debtor to cash account. Wrong entry repairs account debtor to cash account. So rectification correct ana debit ana building account debtor, building account debtor. So the wrong debit credit க்கு கொண்டு போறோம். to repairs account, to repairs account. கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். பட் ராங் என்ட்ரி என்ன? ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த ராங் டெபிட்டை நம்ம கிரெடிட்டுக்கு எடுத்துட்டு போகிறோம். ஸோ கரெக்டான டெபிட் என்ன? பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், a credit sale of goods of rupees 700 on credit to Meghala was posted to Krishnan account.
credit sales on credit to மேகலா. இதுக்கான journal entry என்ன? மேகலா account debtor to sales account. பட் அதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிட்டோம்? கிருஷ்ணன் account debtor to sales account னு enter பண்ணியிருக்கிறோம். correct entry மேகலா account debtor to sales account. wrong entry கிருஷ்ணன் account debtor to sales account. so கரெக்டான டெபிட் வந்து நம்ம டெபிட் சைட், ரெக்டிஃபைங் என்ட்ரியில் மேகலா அக்கௌண்ட் டெட்டார்னு என்டர் பண்ணிடுவோம். இந்த ராங் டெபிட்டை கிரெடிட் சைட் என்டர் பண்ணணும். மேகலா அக்கௌண்ட் டெட்டார் டு கிருஷ்ணன் அக்கௌண்ட். Sum number 8. Rectify the following errors discovered after the preparation of trial balance. So next one என்ன கொடுத்திருக்காங்க? After the preparation of trial balance. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மெத்தட் வந்து before the preparation of trial balance, next method at the time of preparing trial balance, third method after the preparation of trial balance. so the after the preparation of trial balance ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், rent paid was carried forward to the next page rupees 500 short. rent paid வந்து next pageல எடுத்து எழுதும் போது 500 rupees கம்மியா எழுதிட்டோம். ஓகே, ஸோ rent paidக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன? rent account debtor to cash account. அமௌண்ட் என்ன? எவ்வளோ அமௌண்ட் நம்ம கம்மியாக எழுதியிருக்கிறோம்? 500 rupees இல்லையா? இப்போ 500 rupees கம்மியாக எழுதியிருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள மெத்தட்ஸில் நம்ம என்ன எழுதுவோம்னா எக்ஸ்பிளனேட்டரி நோட் எழுதுவோம். அதில் வந்து ரெண்ட் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் rupees 500 அப்படின்னு எக்ஸ்பிளனேட்டரி நோட் மட்டும் கொடுத்து நம்ம முடிச்சிடுவோம் இல்லையா? பட் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸில் நம்ம எக்ஸ்பிளனேட்டரி நோட் கொடுக்க போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளனேட்டரி நோட்டில் என்ன கொடுப்போம்? ரெண்ட் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட்னு கொடுக்குறோம் இல்லையா? அதனால ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார், இதுலேயே நம்ம ரெண்ட் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் தான் பண்ண போகிறோம். ஷார்ட்டேஜ் அப்படின்னா டெபிட் பண்ணணும், எக்ஸஸாக இருந்ததுன்னா ஆப்போசிட் சைட் கொண்டு போவோம். இதில் ரெண்ட் அக்கௌண்ட் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறனால சேம் ரெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி 500 rupees போட்டுட்டோம். நெக்ஸ்ட் லைன் டு கிரெடிட்டில் வந்து என்ன போடுறோம் அப்படின்னா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸில் நம்ம எக்ஸ்பிளனேட்டரி நோட் எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். இதோட எக்ஸ்பிளனேட்டரி நோட் என்ன அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட், அதை எழுதாமல் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டு 500 மென்ஷன் பண்ணிட்டு கிரெடிட்டில் வந்து டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு 500 என்டர் பண்ணிடுறோம். ஓகே, சொல்யூஷன் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 500, டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 500. short amount carried forward to rent account rectified. Next one, wages paid was carried forward rupees 250 excess. wages paid நம்ம எவ்வளோ அதிகமாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம்? 250 rupees அதிகமாக என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ wages வந்து டெபிட் இல்லையா? அப்போ டெபிட் அப்படின்றப்ப இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன? wages account debtor to cash account. ஓகே, இப்போ வேஜஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட்ல இருக்குது, 250 rupees அதிகமாக என்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றப்ப இதுக்கான எக்ஸ்பிளனேட்டரி நோட் என்ன வரும்? வேஜஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் டு rupees 250 நம்ம எழுதுவோம் இல்லையா? பட் இது என்ன மெத்தட்? ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேட்டரி நோட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? ஜர்னல் என்ட்ரி. ஜர்னல் என்ட்ரியில் வேஜஸ் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் அப்படின்றப்ப டு வேஜஸ் அக்கௌண்ட்னு என்டர் பண்ணிடுவோம். டு வேஜஸ் அக்கௌண்ட் 250. அப்போ டெபிட்டில் என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் rupees 250. Solution, suspense account debtor 250 to wages account 250. Excess amount carried forward to wages account now rectified.